ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி ராமானுஜர் திருநாராயணபுரத்தில் செல்வப்பிள்ளையை பிரதிஷ்டை செய்தார்னு பார்த்தோம். இப்போ ராமானுஜர் திருநாராயணபுரத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல திருவரங்கத்திலிருந்து ஒரு பாகவதர் ராமானுஜரை தரிசிக்க வருகிறார். இப்போ அவரிடம் ராமானுஜர் எல்லா கேள்விகளும் கேட்கிறாராம். என்ன கேட்டார்? என் அரங்கன் எப்படி இருக்கிறார்? அவருக்கு எல்லா விதமான ஆராதனைகளும் நித்திய கைங்கரியங்களும் குறைவில்லாமல் நடக்கிறதான்னு கேட்டாராம். அப்போ அங்கே வந்த அந்த பக்தர் சொல்கிறார், தாங்கள் இல்லாத குறை தவிர அங்கே வேறொன்றும் குறையில்லைன்னு சொல்கிறார். ஆனால் ராமானுஜரோட கேள்வி அரங்கனோடு நிற்கவில்லை. என்னுடைய கூரத்தாழ்வாரும் பெரிய நம்பிகளும் அந்த அரசனுடைய சபைக்கு சென்றார்கள் இல்லையா? அவர்கள் என்ன ஆனார்கள்? எப்படி இருக்கிறார்கள்? அந்த சபையில் என்னத்தான் நடந்ததுன்னு கேள்வி கேட்கிறாராம். இப்போ அங்கே நடந்த காட்சியை நாமும் பார்க்கலாம். இப்போ அந்த அரசன் கூரத்தாழ்வாரையே ராமானுஜர் நினைத்து பிடித்து வந்தான். அவருக்கு இவர் கூரத்தாழ்வானே ராமானுஜராக கருதினான். அதனால் அவர் கையால் எப்படியாவது ஒரு கையொப்பம் வாங்கிவிட வேண்டும், ராமானுஜ சம்பிரதாயத்தை முடித்து விட வேணும் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்துல சபையில் ஒரு அமைச்சர் இருந்தார், நாலூரான்னு அவருக்கு பேர். அவர் தான் காட்டி கொடுக்கிறார், இவர் ராமானுஜர் இல்லை, ராமானுஜரோட சிஷ்யரான கூரத்தாழ்வார்னு காட்டி கொடுத்து விடுகிறானாம். இப்போ இது காட்டி கொடுத்த உடனே அவ்வரசனுக்கு இன்னும் கோபமாகிவிட்டது. ராமானுஜரை தேடி பிடிக்க ஆட்களை ஏவ அனுப்புகிறார். ஆனால் அப்பா அந்த நாலூரான் தடுக்கிறான். இவர் கூரத்தாழ்வார் ராமானுஜரோட மறுவுருவம் போலத்தான், அதனால இவர் கையொப்பம் இட்டாலே ராமானுஜர் கையொப்பம் இட்டது போல்தான்னு சொல்லிவிடுகிறான் அரசனிடம். அதனால் அரசன் கூரத்தாழ்வாரை மிரட்டுகிறார், எப்படியாவது நீ இந்த கையொப்பம் இட்டே ஆக வேணும்னு சொல்ல. ஆனால் கூரத்தாழ்வார் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சவில்லை. இந்த சபையில் இருக்கிற ஞானிகளை எல்லாம் வரச்சொல், அவர்களோடு வாதிட்டு கொண்டு பிறகு நமக்குள் இருக்கும் பேதத்தையும் கருத்துக்களையும் தீர்த்து கொள்வோம் என்று கூரத்தாழ்வார் சொல்கிறார். ஆனால் அவனோ, நீ பெரிய ஞானி, உன்னோடு வாதாடி ஜெயிக்க முடியாது, அதனால் கையொப்பம் இட்டே தீர வேணும்னு மிரட்டுகிறார். ஆனால் கூரத்தாழ்வாரோ அவனுடைய மிரட்டலுக்கெல்லாம் பணிவதாக இல்லை. அப்போ அந்த அரசன் கோபத்தர சொல்கிறானாம், இவர்கள் இருவருடைய கண்ணையும் பிடுங்கி விடுங்கள்னு சொல்கிறார். அப்போ கூரத்தாழ்வான் சொல்கிறார், உன் கைகளால் நீ என்ன பிடுங்குவது? உன்னை போன்ற ஒருத்தரை பார்ப்பதை விட நானே என் கண்களை பிடுங்கிக் கொள்கிறேன்னு தன்னுடைய நகங்களால் தன் கண்களை தானே பிடுங்கிக் கொள்கிறார் கூரத்தாழ்வார். இப்போ கூரத்தாழ்வார் கண்கள் தானே அவர் பிடுங்கிக் கொண்டார் இல்லையா? அரசனோட ஆணையால் பெரிய நம்பிகளோட கண்களும் பறிக்கப்பட்டது. இப்போ இருவரும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய பக்தியும் ராமானுஜரையும் ராமானுஜ சித்தாந்தத்தை காக்க வேண்டும்ன்ற எண்ணமும் கொஞ்சமும் குறைவில்லை. அதனால தான் கூரத்தாழ்வாருக்கு தரிசனத்திற்கு தரிசனம் தந்தவர்னு பேர். ராமானுஜரையும் ராமானுஜ தரிசனத்தையும் காப்பதற்காக தன் கண்களை கொடுத்தார் இல்லையா? அதனால் தரிசனத்திற்கு தரிசனம் தந்தவர்னு எனப்பட்டார் கூரத்தாழ்வார். இப்போ பெரிய நம்பிகளுக்கு ஏற்கனவே 100 வயது ஆகிவிட்டது. அவர்களால் வலி தாங்க முடியவில்லை. கூரத்தாழ்வாரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். கூட இருந்தவள் அத்துழாய். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இங்கு யாரும் எங்களுக்கு உதவுவார் இல்லையோன்னு கதறுகிறாளாம் அத்துழாய். அப்போ அங்கிருந்த ஒரு பணிப்பெண் மட்டும் தைரியமாக முன்வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறாள். அவளோட உதவியோடு கொள்ளிடக்கரையில் ஒரு காட்டுப்புறத்தில் வந்தடைகிறார்களாம். அந்த இடத்துல அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் இருவர் மனசிலும் ஒரு சந்தோஷம் இருந்ததாம். என்னத்தான் தங்கள் கண்கள் போனாலும் ராமானுஜரோட சம்பிரதாயம்ன்ற அற்புதமான கண்கள் காப்பாற்றப்பட்டதில்லையா? ராமானுஜரையும் அவருடைய சம்பிரதாயத்தையும் காத்தோமே என்ற சந்தோஷம்தான் அவர்கள் மனசில் இருந்தது. இப்போ பெரிய நம்பிகளுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டது இல்லையா? அதனால் அவரால் இந்த வழிகளை எல்லாம் தாங்க முடியவில்லை. ஒரு வழியாக அவர் திருநாடு அலங்கரிக்கும் நிலைக்கு வந்து விட்டார். அப்போ அத்துழாய் மடியில் திருக்கால்களையும் கூரத்தாழ்வார் மடியில் சிரத்தையும் வைத்து திருநாடு அலங்கரிக்க தயாராகிவிட்டார் பெரிய நம்பி. இப்போ கூரத்தாழ்வாரும் அத்துழாயும் புலம்புகிறார்கள். இது என்ன? திருவரங்கத்திலோ திவ்ய கஷேத்திரத்திலோ பிரிய வேண்டிய தம்முடைய உயிர் இங்கேத்தானா போகணும்னு அவர்கள் எல்லோரும் வருந்துகிறார்கள். அப்போ பெரிய நம்பிகள் சொல்கிறார், இது என்ன? ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு எவ்விடத்தில் உயிர் நீத்தாலும் மோட்சத்தையே கொடுக்கும். அவர்களுடைய சம்பந்தம் அல்லவா பெரிது. இப்போ நானே இங்கிருந்து திருவரங்கத்தில் தான் உயிரிடுவேன்னு அங்கே போனா அப்போ எல்லோருக்கும் ஒரு பொய்யான புரிதல் பரவி விடும் இல்லையா? ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றாலும் திவ்ய தேசத்தில் மறித்தால் தான் மோட்சம்ன்ற மாதிரி ஆகிவிடும். அது பொய்யானது இல்லையா? ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு எல்லா இடத்திலும் பகவான் வந்து காட்சியளிக்கிறான். அவர்களுக்கு தம்முடைய வைகுந்தத்தில் இடம் கொடுக்கிறான்ற சத்தியம் எல்லோருக்கும் புலப்படாமல் போய்விடும். அதனால் ஆச்சாரிய சம்பந்தம்தான் மோட்சத்திற்கு காரணமே தவிர
நமக்கு ஸ்தலங்கள் முக்கியமில்லைன்னு சொல்கிறார் பெரிய நம்பி. ஒரு பாகவதனானவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவன் எங்கு உயிர் நீத்தாலும் அங்கு பகவான் வந்து அனுகிக்கிறான் இல்லையா? அதனால் அதுதான் முக்கியம்னு அவர்களை இருவருக்கும் சமாதானம் சொல்கிறார் பெரிய நம்பிகள். அதற்கு பிறகு தமது ஆச்சாரியரான ஆளவந்தாரின் திருவடிகளை தியானித்து கொண்டே திருநாடு அலங்கரிக்கிறார். அந்த காலத்திலெல்லாம் இளவரசர்களை காப்பதற்காக எத்தனையோ அமைச்சர்களெல்லாம் உயிர் துறந்தார்கள் இல்லையா? உடன் இருந்தவர்களெல்லாம் அவர்களுக்காக உயிர் நீத்தார்கள். அப்படியே ராமானுஜரையும் ராமானுஜ சம்பிரதாயத்தையும் காக்கணுன்ற ஒரே நோக்கோடு கூரத்தாழ்வார் தன் கண்களையும் பெரிய நம்பிகள் தன் இன்னுயிருமே துறந்தார்கள். இப்போ கூரத்தாழ்வான் வருந்துகிறாராம், பெரிய நம்பிகளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், அதுபோல நமக்கு கிடைக்கவில்லையே, நாமும் ராமானுஜருக்காகவும் அவருடைய சித்தாந்தத்திற்காகவும் மறிக்க முடியவில்லையேன்னு அவருக்கு வருந்தினாராம். அப்போ அங்கிருந்த சிஷ்யர்கள் எல்லாம் கூரத்தாழ்வாருக்கு சிகிச்சை செய்கிறார்கள். அவரை ஒரு வழியாக திருவரங்கத்திற்கு அழைத்து வருகிறார்கள். இனி நடக்கவிருப்பதையெல்லாம் நாம் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः.